ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 70 டேஸுக்கான ஸ்டடி பிளான். ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான். ஸோ இது யாருக்கு அப்படின்னா முழுக்க பிகினர்ஸுக்காக தான். ஸோ நம்ம ஏற்கனவே ரிவிஷன் ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம். பட் அந்த ரிவிஷன் ஸ்டடி பிளானில் நம்ம ஒரு சில விஷயம் கூட ஆட் பண்ணியிருப்போம் பின்னாடி. ஸோ பட் இது பிகினர்ஸுக்கு செட் ஆகாது. ஸோ நான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே அதை தெளிவாக சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிகினர்ஸ் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சி படித்தாங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் முடிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. பட் உண்மை என்ன அப்படின்னா, இந்த ரிவிஷன் ஸ்டடி பிளான் முடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் இது பிகினர்ஸுக்காகவே டிசைன் பண்ணது தான். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரத்துக்கு படிக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு படிக்கிற அளவுக்கான கண்டென்ட்டும் சிலபஸும் மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸுக்கும் பாலிட்டிக்கும் போதுமான டைம் கொடுத்துருப்போம். அதே நேரத்தில் ரிவிஷனுக்கும் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக ரிவிஷனுக்கு கொடுத்துருப்போம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை மட்டும்தான் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஏன்னா 70 நாள் அப்படிங்கிறப்போ ஒரு பிகினர் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க ஆரம்பித்து 4 நாள் தான் ஆகுது, 10 நாள் தான் ஆகுது. இதுதான் என்னுடைய முதல் முயற்சி, இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் அட்டெம்ப்ட், இப்போ தான் நான் சிலபஸே என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க கூட ஓரளவுக்கு இந்த 70 நாள் படித்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு போய் நம்மளால் குரூப் 1 எக்ஸாம் ஒரு கான்ஃபிடென்ட்டோட மெஜாரிட்டி ஆஃப் த கொஷினை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 120 கொஷின்லேருந்து 130 கொஷினாவது அவங்களுக்கு ஓரளவுக்காக தெரிஞ்சிருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 130+, கண்டிப்பாக ஒரு 140+ அப்படிங்கிற கேரண்டி இல்லை அப்படின்னா கூட ஒரு 120 கொஷின் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் அவங்களுக்கு அந்த ஒரு 120 130 கொஷின் அவங்க கொஷின் ரீட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே இது நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ அவங்க டேரெக்டாக அந்த கொஷின் கேட்டிருக்கலாம், இன்டேரக்டாக கேட்டிருக்கலாம். பட் அந்த ஒரு 120 130 கொஷின் ஓகே இதெல்லாம் நம்ம படித்த டாப்பிக்லேருந்து இருக்குது, நம்ம இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போகலாம், இல்லை கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இந்தந்த டாப்பிக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா அடுத்த அட்டெம்ப்டில் நம்மளால் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும் குரூப் 2 குரூப் 4 கான்ஃபிடென்ட்டாக போய் எழுதலாம். நமக்கு கண்டிப்பாக ஒரு வேலை இருக்குது, குரூப் 2க்கு இதே மாதிரி படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும், குரூப் 4க்கு தமிழை மட்டும் சேர்த்துக்கிட்டா குரூப் 4 கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இதில் நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா 70 நாளில் ஒரு பிகினர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நான் ஒரு தடவைக்கு இங்கே 2 தடவை சொல்லிடுறேன். ஓகேவா? சரி. ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை ஹையாக வச்சுட்டு நம்ம போய் கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப அவன் 70 நாள் இவ்வளோ தூரம் படிச்சிருக்கோம், ஒரு ஸ்டடி பிளான் ஃபாலோ பண்ணியிருக்கோம், 70 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 80% 90% முடிச்சிருக்கோம். பட் நமக்கு ஒரு 100 கேள்வி 110 கேள்வி தான் நம்மளால் கரெக்டாக எழுத முடியுது அப்படின்னா அங்கே போய் நம்ம ரொம்ப இதை வெக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதற்காக தான் இதுதான் இவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதற்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி போகிறப்ப ஒருவேளை அவங்க ஒரு 130 கொஷின் போட்டாங்க, இல்லை கொஞ்சம் நான் சேர்த்து படிச்சிருக்கேன், இல்லை ஒரு 2-3 மாதமாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இந்த 70 டேஸ் ஸ்டடி பிளானா ஓரளவுக்கு நான் நல்லா படிச்சுட்டு போயிட்டேன், இது கூட நான் படித்ததெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயம்லாம் பண்ணிட்டு போகிறப்ப அவங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அப்போ அடுத்து நம்ம மெயின்ஸ் படிக்கலாமா, இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு போகலாமா, குரூப் 4 போகலாமா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவான விஷன் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இதை கொடுக்கறதுக்கு அவங்க ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக அது இருக்கணும். ஒரு எப்படியோ ஒரு பாதையில் போகாமல் இதுதான் பாதை அப்படிங்கிறத கிளியர் கட்டாக காமிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான். ஓகேவா? சரி. ஸோ டே 1லேருந்து நான் தெளிவாகவே சொல்லிடுறேன். ஏன்னா பிகினர்ஸ் அப்படின்னு சொன்னப்போ ஸோ ரிவிஷன் ஸ்டடி பிளான் அப்படின்னு போடுறப்ப அது மொத்தமே ஒரு 7-8 நிமிஷம் கூட அந்த வீடியோவில் நம்ம பேசிருக்க மாட்டோம். ஏன்னா ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் அனாவசியமான பேச்சோ இல்லை எதுவுமே தேவையில்லை. ஏற்கனவே படித்தவங்களுக்கு நான் ஒரு ரிவிஷன் ஸ்டடி பிளான் கொடுக்குறேன், அதில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிவிட்டு அதை ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளே அந்த இதை கொடுத்துருப்பேன். PDF டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்படியெல்லாம் மாற்றிக்கலாம், என்ன ஆட் பண்ணணும், என்ன எடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். பட் இங்கே கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு பிகினர்ஸுக்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி போகலாம். ஓகேவா? சரி. இப்போ மேக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த முடிக்கும் ஆப்டிடியூடு ரீசனிங் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாப்பிக்குமே ஃபுல்லாகவே இன்க்ளூட் பண்ணியாச்சு. அது போக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதுமானது. வேறு எதுவும் மேக்ஸில் பெருசாக நம்ம போய் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்பயுமே ஐவிசி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். மொதல் நாள் 6வது புக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அடுத்து 9th புக்கு 6வது புக்கு படிச்சிட்டோம் அப்படின்னாலே 9th புக்கில் நமக்கு முக்கால்வாசி கண்டென்ட் கவர் ஆயிரும். ஸோ 9th படிச்சுட்டா 11th ஹிஸ்ட்ரியில் படிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதேமாதிரி 11th எத்திக்ஸு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் எத்திக்ஸ் புக்கை படிச்சுட்டு போயிருங்க இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டாப்பிக்கான மட்டும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டாப்பிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பாலிட்டி வருது. பாலிட்டி எல்லாமே எல்லோ கலரில் ஷேட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ பாலிட்டிக்கு வேர் டு ஸ்டடி ஏன் கொடுக்கல அப்படின்னா இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு. ஓகேவா? ஸோ தமிழ் இதில் படிக்கிறவங்க அதை அப்படியே எந்த டிரான்ஸ்லேஷனில் அவைலபிளாக இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே தானே? ஓகே. அடுத்து திருக்குறள். ஸோ திருக்குறள் ஏன் இங்கேயே நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா தமிழ் புக்குக்குன்னு சொல்லி பிகினர்ஸ் இந்த 70 நாளில் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதற்காக யூனிட் 6 திருக்குறள் ரொம்ப மிக மிக முக்கியம். அதனால் நியூ புக்கு 6th to 10th திருக்குறளை மட்டுமாவது இந்த 70 நாளில் கவர் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் மேக்ஸில் பாருங்கள் டைம் ஒன்று ஒர்க் ஆரம்பித்து அதற்கு ஒரு 3 நாள், அதற்கப்புறம் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட். ஸோ ஆக்சுவலாக அது ரெண்டும் தனித்தனி டாபிக் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டுமே சேர்ந்த டாப்பிக்காக படிச்சிடணும். ஓகேவா? ஸோ அதற்கும் போதுமான அளவுக்கு நாட்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து புத்திசம், ஜெயினிசம், ஆஜீவிகா, மகாஜனபதா. ஸோ ஆஜீவிகா மகாஜனபதாஸ்க்குலாம் ஒரு 2 to 3 பக்கத்துக்கு நோட்ஸ் இருந்தாலே போதும். இதுக்கு ஓன் நோட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை மெட்டீரியலில் படிக்கிறேன் அப்படின்னா கூட ஓகே, இல்லை புக்லேயே நான் தேடி படிச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அதுவும் ஓகே. ஓகே தானே? ஸோ அதுக்கு 2 நாள். ஸோ இங்கே ஓன் நோட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஓன் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை படிக்கிறப்ப கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ணோம். ஸோ அதுக்காக அந்த 2 நாள் அப்படிங்கிறத இங்கே கொடுத்தாச்சு. ஓகேவா? சரி. அடுத்து நம்ம ஐஎன்எம். ஸோ ஐஎன்எம் யூனிட் 6 இந்த 10th ஹிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 10th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நான் இங்கே சொல்லக்கூடிய லெசன்கள் எல்லாமே ஐஎன்எம்லேயும் கவர் ஆகும், யூனிட் 6லேயும் கவர் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ ஏதோ ஒரு இயக்கம் ஏதோ ஒன்று நம்ம படிக்கிறோம், ஒரு மூமெண்ட் படிக்கிறோம் அப்படின்னா அந்த தேசிய அளவுலேயும் அதே போராட்டம் நடந்திருக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலையும் அதே போராட்டம் நடந்திருக்கும். கரெக்டு தானே? ஒரு தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப அது தேசிய அளவுலேயும் நடந்திருக்கும், தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கும். இப்போ தேசிய அளவில் நடந்தது ஐஎன்எம்லையும், தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யூனிட் 6லையும் படிக்க நம்மளால் முடியாது. ஸோ அப்போ மொத்தம் இந்தியாவிலையும் என்ன நடந்துச்சு, தமிழ்நாட்டில் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா யூனிட் 6ல் கவர் ஆகிடும். அவ்வளோதான். ஸோ இப்போ சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் ஆகட்டும், குவிட் இந்தியா மூவ்மெண்ட் ஆகட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, அது தேசிய அளவில் எப்படி நடந்துச்சு, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, அவ்வளோதான். ஸோ அப்போ ஐஎன்எம்மும் யூனிட் 6ம் சேர்ந்து தான் நமக்கு இங்கே 10th ஹிஸ்ட்ரி எல்லாமே வரப்போகுது. ஓகேவா? ஸோ இன்னுமே குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாளையக்காரர்கள் கிளர்ச்சிலாம் முழுக்க நம்ம யூனிட் 6 படிச்சுக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப பிரித்து செப்பரேட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை. 10th புக்லேயே ஓரளவுக்கு காலகட்டம் மாதிரியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும். ஸோ 10th புக்கை நல்லா படிச்சுட்டு போகிறப்ப நமக்கு 12th புக்கு படிக்கிறப்ப ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் 10th புக்குக்கு நம்ம நிதானமாகவே படித்து போகலாம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் குப்தாஸ். ஸோ என்ன அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா. இங்கே 70 days ஸ்டடி பிளானில் ஏன்ஷியன்ட் இந்தியா, மாடர்ன் இந்தியா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக தனித்தனி பிளாக்காகவே நம்ம படிச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ் அப்படிங்கிறப்ப நம்ம ஏன்ஷியன்ட் மிடிவல் அப்படிங்கிற அந்த டயத்தில் போகும். இங்கே ஐஎன்எம் யூனிட் 6 அப்படிங்கிறப்ப இந்த 10th ஹிஸ்ட்ரி படிக்கிறோம்ல, இதெல்லாம் மாடர்ன் இந்தியா டாபிக்குள்ளே வந்துடும். அப்போ இது படிக்கிறப்பயே இது படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். ஏன்னா அது ஒரு பிளாக்கு, இது ஒரு பிளாக். ஸோ அதனால் எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வராது. ஸோ நீங்கள் அதனால் தாராளமாக ஐஎன்எம் முன்னாடியே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த விதமான கன்ஃபியூஷனும் வராது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸில் இங்கே சிம்பிளிஃபிகேஷன், ரிவிஷனுக்கு ஒரு நாள் கொடுத்தாச்சு. ஸோ ஏற்கனவே ரிவிஷன் இங்கேயும் பார்த்துட்டோம். 6வது நாளும் ரிவிஷன் தான், 14வது நாளும் ரிவிஷன் தான். ஸோ அப்போ ரிவிஷன் அன்றைக்கி முழுக்க ரிவிஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முதல் நாள் அதற்கு முந்தைய நாட்களில் என்ன படிச்சிங்களோ அதில் ஏதோ ஒன்று சரியாக படிக்கலை அப்படிங்கிறப்ப அந்த ரிவிஷன் அன்றைக்கி அதை கொஞ்சம் நல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே நேரத்தில் இப்போ 14வது நாள் ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா 7வது நாள்லேருந்து படித்ததை மட்டும் படிக்கக்கூடாது. ஏன்னா 6வது நாள் ரிவிஷன் பண்ணிட்டோம். இப்போ 7வது நாள் படித்தது மட்டும் நான் 7வது நாள்லேருந்து 13வது நாள் முடிக்க என்ன படித்தேனோ அதை மட்டும் 14வது நாள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதல் நாளிலிருந்து 13வது நாள் முடிக்க நான் என்ன படித்தேனோ அதுதான் 14வது நாள் படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட முதல்ல இருந்து நம்ம என்ன படித்தோமோ எல்லாத்தையுமே ஓரளவுக்கு ரீட் பண்ணி பழகுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப நம்ம படித்தது மறக்காது. இல்லைனா ஓட்டக்கூட மாதிரி புதுசாக தண்ணி வர பழைய தண்ணி பூரா கீழே போய்கிட்டே இருக்கும். அப்போ முதல்ல படித்தது எல்லாமே மறந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக படித்தது மட்டும் தான் நமக்கு யாவும் வரும். கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோங்கிறது மட்டும்தான் தெரியும். பட் என்ன படித்தோம், எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது நமக்கு பிடிபடாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறது. ஸோ அப்போ இந்த ஸ்டடி பிளான் 70 நாள் முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் படிக்கணும் அப்படிங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் படிக்கும் வேகம் அப்படிங்கிறது மாறும். எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோட ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கான எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆக போகுது. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே தானே? ஸோ அதற்கு அடுத்து
அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம், 7 to 8 மணி நேரம் ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு 7லிருந்து 8 மணி நேரமாவது, முடிஞ்சால் 9 மணி நேரம் முடிக்கும் கூட போகலாம். ஓகேவா? ஆனால் 70 நாள் அப்படிங்கிறப்போ ஒரு 8 மணி நேரம் அப்படிங்கிறத நம்மளால் 70 நாளுமே மெயின்டைன் பண்ண முடியும். இடையில ஒரு நாள் 2 நாள் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் படிக்க முடியும். ஸோ அன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்களே தவிர, பட் டெய்லி வந்து 9 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கிறதும் சாத்தியமற்ற செயல். பட் டெய்லியுமே நான் 5 மணி நேரம் தான் படிப்பேன், ஃபுல் டைமாகவே இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு. ஸோ அதையும் நினச்சிக்கணும். அப்போ டெய்லி ஒரு 8 மணி நேரம் படிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு நாளோ 10 நாளைக்கு ஒரு நாளோ ஒரு 6 மணி நேரம் தான் படிக்க முடியுது, 5 மணி நேரம் தான் படிக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்துலேயும் அதையும் நம்ம ஏற்றுக்கணும். ஸோ டெய்லி வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதும் தவறு. ஒரு நாள் இந்த ஷெடியூல் படி நான் படிக்கிறேன், பட் ஒரு நாள் வந்து எனக்கு தவறி போகும், ஒரு நாள் என்னால் முடிக்க முடியும், ஒரு நாள் என்னால் முடிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிகாஸ் வி ஆர் ஆல் ஹியூமன், மெஷின்ஸ் கிடையாது. ஸோ அப்போ மனிதர்கள் தவறு செய்வது இயற்கை தான். 10 மணிக்கு உட்காருவேன் அப்படின்னா 10 மணிக்கு முடிஞ்ச அளவுக்கு உட்காந்துடணும். இல்லை அப்படின்னா 10:05க்காவது போய் படிக்க உட்காந்துடணும். 10:15க்கு உட்கார்றது ரொம்ப தவறு. பட் 10 மணிக்கு உட்காரணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு 10 நாள் 10 மணிக்கு உட்காந்துட்டேன், இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு, 10:10 ஆயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி அதை நினச்சி டென்ஷன் ஆகக்கூடாது. இன்றைக்கி என்ன தவறி போயிடுச்சு, இந்த டைம் காலங்காத்தால் 10 மணிக்கு உட்காரணும்னு நினச்சா 10:10 ஆயிடுச்சு, அப்போ இதுலேயே நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய படிப்பு ஃபுல்லாக நம்ம இதிலே காலையிலேருந்தே சரியில்லை அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ தவறுகள் நடக்குவது இயல்பு தான். ஸோ அதை நம்ம திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த நாட்களில் நம்ம ஃபஸ்ட்டு கேரி ஃபார்வர்ட் பண்ணி தான் போகணும். ஸோ ரொம்ப பெர்ஃபெக்டாக இங்கே இருக்க முடியாது. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா 70 நாள் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன நம்ம பிளானில் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழத்தான் செய்யும். ஸோ மொதல் நாள் சரியாக படிக்க முடியல அப்படின்னா மறுநாள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு அதை கொஞ்சம் படிக்க பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிளாக்காக பிரிச்சுக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு ரிவிஷன், நான் டெய்லி ரிவிஷன் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணல. நீங்கள் டெய்லி ரிவிஷன் அப்படின்னா ஒரு மணி நேரம் சேர்த்துக்கோங்க. ஓகே தானே? அதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டடி டிப்ஸில் ஸ்டடி பிளானில் பல வீடியோக்களில் சொன்னது தான். அப்போ டெய்லி ஒரு மணி நேரம் ரிவிஷனுக்கு சேர்த்துக்கோங்க. முன்னாடி என்ன படித்தோமோ அதெல்லாம் அந்த அன்றைய 1 மணி நேரத்தில் படிக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அப்போ ஜிஎஸ்க்கு குறைஞ்சது ஒரு 5 to 5.5 மணி நேரம் அப்படிங்கிறது ஸ்பெண்ட் பண்ணணும். மேக்ஸுக்கு ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரங்கிறது ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை ஜிஎஸ்க்கு ஒரு 5 மணி நேரம், மேக்ஸுக்கு ஒரு 1.5 மணி நேரம். அப்போ மீதி இருக்கக்கூடிய ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அன்றைக்கு ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணணும். அன்னைக்கு படித்ததை அன்னைக்கு ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணணும். முந்தின நாட்களில் படிச்சனையும் அப்பப்போ ரிவிஷன் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன்னா ஒரு நாட்கள் 5 நாள் 6 நாளைக்கு ஒரு நாள் நம்ம ரிவிஷனுக்கு ஒதுக்குறோம். அந்த ஒரு நாளில் எல்லாத்தையுமே படிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ அதனால் அப்பப்போ டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம முதல் நாட்கள், அதாவது முந்தைய நாட்களில் படித்ததை ரிவிஷன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கொண்டு போயிடலாம். அந்த 70 நாளை முடிஞ்ச அளவுக்கு முடிச்சிடலாம். அதே மாதிரி முதல் நாள் படித்ததுலேருந்து 10வது நாள் படித்தது முடிக்கும், கடைசியிலேருந்து 69வது நாள் முடிக்கும். எல்லாமே நமக்கு இப்போ படித்த மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதுலேருந்து கேள்வி வந்தால் நம்ம தப்பு பண்ண மாட்டோம். ஏன்னா தெரிஞ்ச கேள்வியிலேருந்து தப்பு பண்ணவே கூடாது எக்காரணத்துக்கு கொண்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம தெரிஞ்ச கேள்வியில் தப்பு பண்ணுறப்ப காம்படிஷன்லேருந்து விலகி ஈஸியாக வெளியே போயிடுவோம். ஸோ அதனால் எப்பவுமே தெரிஞ்ச கேள்வியிலேருந்து தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகே தானே? ஸோ அடுத்து பாலிட்டி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரீஆம்பிள், சாலியன் ஃபீச்சர்ஸு, அதுக்கு ஒரு 3 நாட்கள். இதுக்கெல்லாம் 3 நாட்கள்ங்கிறது ரொம்ப அதிகம் தான். பட் இருந்தாலும் 3 நாட்கள் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, மேக்ஸுக்கு அன்னைக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் பண்ண ஏற்கனவே விட்டு போனதாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ சின்ன இந்த பிளான் அப்படின்னா இதிலேயே போகக்கூடாது. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணிக்கணும். டெய்லி ஒரு 1/2 hour கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிக்கணும். டெய்லி ஏதோ ஒரு ஸ்கீம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு 6th to 10th ஓல்டு புக்கு திருக்குறளை என்னால் சேர்க்க முடியல இந்த பிளானில். ஏன்னா சேர்த்தாங்க அப்படின்னா அது ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை ரொம்ப வந்து அழுத்தம் கொடுக்குற மாதிரி மாறிடும். ஸோ அப்போ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா 6th புக் எடுங்க, தமிழ் புக் எடுங்க, அதில் பழைய ஓல்டு புக்கில் அந்த திருக்குறள் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் 3 மாதம் கரண்ட் அஃபேர்ஸாவது படிச்சுட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஆட் ஆன் தான். ஸோ நம்ம எந்த இடத்துல சேர்க்க முடியுமோ அந்தந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதற்கப்புறம் 10th ஹிஸ்ட்ரி 7வது 8வது லெசன். ஸோ இங்கே மென்சுரேஷன் ஆரம்பிச்சாச்சு. ஸோ மென்சுரேஷனுக்கு போதுமான டைம் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது தான். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் மேக்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கெலாம் மேக்ஸ் வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்த்து நம்ம சேனலில் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாலிட்டி, யூனியன் ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப்பு, இதுக்கும் 3 நாள், இதுவும் போதுமான அளவு இருக்குது. ஸோ அதற்கடுத்து ரிவிஷன். ஸோ இங்கே இம்மீடியட்டாக 2 ரிவிஷன் வருது. ஏன்னா பாலிட்டி அடுத்து ரிவிஷன். ஸோ அப்போ அந்த ரிவிஷனை பயங்கர எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த 20வது நாள் ரிவிஷன், திருப்பியும் 24வது நாள் ரிவிஷன். அப்போ இந்த ரிவிஷன் அப்போ முந்தைய நாட்களில் படிக்காததெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா பிகினர்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரிவிஷனுக்கான நேரத்தை கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நான் 70 நாளில் ஒரு 130 கொஷின் உங்களை வாங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதைப்படியா அதைப்படியா அப்படின்னு சொல்லி ரிவிஷன் பண்ணாமல்
போகிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க. பட் உங்களால் கரெக்டான ஆன்சர் அங்கே போய் அடிக்க முடியாது. அதுவா ஏ ஆப்ஷனா பி ஆப்ஷனா சி ஆப்ஷனா ஏ ஆப்ஷனா அப்படின்னு இது ரெண்டை ஈஸியாக தள்ளி விட்டுருவீங்க. ஏன்னா ஓரளவுக்கு படிச்சுட்டு தானே போகிறீங்க. இப்போ ரெண்டை ஈஸியாக தள்ளி விட்டுருவீங்க. பட் ரிவிஷன் பண்ணாமல் போகிறதுனால ஏதோ 2 ஆப்ஷனில் திருப்பி டவுட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபி அப்படின்னு பொறுத்தப்போ நிறையா பேர் ஸ்கிப் பண்ணுற சப்ஜெக்ட்டு. நான் இங்கே ஜாகிரஃபி 10th ஜாகிரஃபியில் இருக்கிற 7 லெசனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். அதை மட்டுமாவது நம்ம படிச்சுட்டு போயிடணும், ஜாகிரஃபியை தொடாமல் போயிடக்கூடாது. ஸோ அதற்கு அடுத்து நான் இங்கே சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, சயின்ஸுக்கு என்னால் இங்கே நேரம் தனியாக ஒதுக்க முடியலை. காரணம் ஒன்று, அதற்கான ஸ்கோப் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அப்படிங்கிறது கம்மி. அதுக்கு இங்கே 70 நாளில் பிகினர்ஸ் கிட்ட போய் சயின்ஸை ரொம்ப திணிக்க முடியாது. பட் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, முக்கியமான டாபிக் மட்டும் எடுத்து அதற்கு ஒரு பேசிக்கான நோட்ஸ் டெய்லி ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டு, ஹீட்டு, சவுண்டு, நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, ஹார்மோன்ஸு, பிளட் அண்ட் ஹீட் சர்க்குலேஷனு, ஆசிட் பேஸ் சால்ட்டு, இந்த மாதிரி முக்கியமான டாப்பிக்கு மட்டுமாவது ஒரு 10 பக்கத்துக்கு நீங்கள் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஓரிரு கேள்விகள், அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்வி 3 கேள்வியாவது டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஒரு 30-40 நாள் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2 கேள்வி 3 கேள்வி கண்டிப்பாக அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதுவுமே உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். எந்த யூனிட்டுமே நான் விடாமல் படிச்சுட்டு போயிருக்கேன், முழுமையாக நான் ஸ்கிப் பண்ணலை அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதற்காக அந்த முயற்சியை நீங்கள் கொஞ்சம் பண்ணலாம். ஸோ நான் இப்போ சொன்ன டாப்பிக்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து திருக்குறள் 8th புக்கு, திருப்பி பாலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி. ஸோ திருப்பி ஜாகிரஃபி 10th இருக்கக்கூடிய 2வது லெசன். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இங்கே ரீசனிங்குமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். டைரக்ஷன், டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் பிளட் ரிலேஷன், சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், கேலண்டர். ஸோ இதெல்லாம் ரீசனிங் டாபிக்ஸில் தான் வரப்போகுது. அப்போ ரீசனிங்க்கும் நம்ம போதுமான அளவு டைம் கொடுத்து தான் மேக்ஸை பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து திருக்குறள் 9th புக்கு. ஸோ ஜாகிரஃபியில் 3வது லெசனு, அடுத்து திருக்குறள் 10th புக்கு, திருப்பியும் ரிவிஷன். ஸோ ரிவிஷனுக்கும் எப்பயுமே டைம் கொடுத்துருவோம். ஸோ அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இங்கே கவுண்ட் த ஃபிகர்ஸுக்கு ஒரு 2 நாள், கிளாக் மாடல் ப்ராப்ளம், ரோமன் நியூமரல். ஸோ ரோமன் நியூமரல்னால் ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ அடிக்கடி கேள்வி இப்போ கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிடுறோம், விட்டுட்டு போக வேணாமே அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டைஸு ரொம்ப முக்கியம். ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் டைஸு, பிளட் ரிலேஷன்ஸு, சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் இப்போ கேள்வி அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ்லாம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஆயுசுக்கும் மறக்காது. ஓகேவா? ஸோ அடுத்து மேக்ஸை பொறுத்த முடிக்கும் நம்ம மேக்ஸ்லேயே 100 வீடியோக்கு மேலே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 30 days ஸ்டடி பிளான் இருக்குது. அந்த 30 days ஸ்டடி பிளானையும் அந்த 30 வீடியோவையும் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 30 டாப்பிக்கை படித்தாலே மேக்ஸில் உங்களுக்கு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே? ஸோ அடுத்து ஜாகிரஃபியில் 4வது லெசன். ஸோ ஆர்கியாலஜிக்கு ஓன் நோட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்கியாலஜி அப்படின்னு பார்க்குறப்ப முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டுமாவது உங்கள் நோட்ஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குறிப்பாக எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஜாகிரஃபி 4வது லெசனுக்கு போதுமான நாட்கள், திருப்பி 5, 6, 7 ஜாகிரஃபி இங்கேயோட நம்ம முடிக்கிறோம். ரிவிஷன் பண்ணியும் முடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வென் டயக்ராமு, டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு, ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராபபிலிட்டி. ஸோ அப்போ வென் டயக்ராம் ரீசனிங்கில் வரும். இதெல்லாம் ஆப்டிடியூட் டாபிக்ஸ் தான். பட் டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட்லாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த முடியும் ரொம்ப பேசிக்கான கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட்லாம் ஒரு நாளில் படிக்க முடியும் நம்மளால். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் இங்கே எக்கனாமிக்ஸ் கொண்டு வரோம். ஸோ யூனிட் 5க்காக எக்கனாமிக்ஸ், ஏற்கனவே யூனிட் 5க்கான தமிழ்நாடு ஜாகிரஃபியை நம்ம ஜாகிரஃபி படிக்கிறப்பயே சேர்த்து படித்தாச்சு. ஸோ இங்கே நம்ம யூனிட் 5க்கு எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம். ஸோ ஏன்னா ஜாகிரஃபி தனியாக, தமிழ்நாடு ஜாகிரஃபி யூனிட் 5க்காக தனியாக படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால் ஜாகிரஃபி படிக்கிறப்பே தமிழ்நாடு ஜாகிரஃபி சேர்த்து அங்கனக்குள்ளேயே முடிச்சு விட்டாச்சு. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் யூனிட் 5 படிக்கிறதுக்காக +1 +2 எக்கனாமிக்ஸ் மட்டும்தான். ஸோ +1 புக்கில் நமக்கு இருக்கிற என்ன தேவையோ அதை ஃபுல்லாக கொடுத்தாச்சு. +2 புக்கில் முக்கியமான லெசன் தான் கொடுத்துருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா, காலம் கருதி இந்த 70 நாட்களில் எஃபிஷியண்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நம்ம படிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக +2 புக்கில் நான் குறைச்சி அளவாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பாலிட்டி. ஸோ பாலிட்டியுமே நம்மளால் ஃபுல்லாக முடிக்க முடியாது. பட் அப் டு பஞ்சாயத்து ராஜ் முடிக்கும். மேஜராக கேள்வி இதுலேருந்து தான் வரும். ஸோ அதனால் மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் எங்கேருந்து வருதோ அது முடிக்க நம்ம முடிச்சிடுறோம். ஓகே தானே? ஸோ அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸு, கோடிங் டிகோடிங். ஸோ கோடிங் டிகோடிங்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக் தான். நியூமரிக் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் அதுக்கும் போதுமான அளவுக்கு கொடுத்துரும். ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் ஒரு சில நேரம் 2 கேள்வி 3 கேள்விலாம் ஈஸியாக வரக்கூடியது தான். ஓகேவா? ஸோ அந்த 2-3 கேள்வியை நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டு போயிட்டா நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 12th ஹிஸ்ட்ரி இங்கே ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 லெசன். ஸோ 12th ஹிஸ்ட்ரியை பொறுத்த முடியும் 10th ஹிஸ்ட்ரி படித்த மாதிரி வரியாக படிக்க தேவை கிடையாது. ஸோ அப்போ 12th ஹிஸ்ட்ரியில் என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. ஏற்கனவே நம்ம 10th ஹிஸ்ட்ரி படித்ததுனால நமக்கு கான்செப்ட், கதை,
அந்த செயின், அந்த சீக்வன்ஸு, அந்த தொடர் அப்படிங்கிறது அது எல்லாமே நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் 12th ஹிஸ்ட்ரியை நம்மளால் சீக்கிரம் கடந்து போக முடியும். 12th ஹிஸ்ட்ரியில் என்ன தேவைங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி சர்ன்னு போயிடும். ஓகேவா? ஸோ 12th ஹிஸ்ட்ரி ரொம்ப ஸ்பீடாக முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஸோ அதற்கடுத்து ஸ்டேட்டு. ஸோ யூனியன் படிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட்டுங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி. இங்கே மேலே யூனியன் இருக்குல்ல, ஸோ யூனியன் படிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டேட்டு நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். கம்பேர் பண்ணி படிச்சிடலாம். ஆர்டிகளுமே நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் ஏபிஜிபி இதோட முடிக்கிறோம். ஸோ அதற்கப்புறம் இதுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக 56வது நாள்லேருந்து அப் டு 70வது நாள் முடிக்கும். மேக்ஸ் வந்து ஃபுல் ப்ராக்டிஸ் தான். டெய்லி ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. டெய்லி 25 கேள்வியாக ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது தான். ஓகேவா? ஸோ அடுத்து 12th ஹிஸ்ட்ரி 3வது 4வது லெசனு இங்கே 5, 6, 7வது லெசன் முடிக்கும் கொண்டு வந்தாச்சு. அதற்கடுத்து நடுவுலேயே ஒரு நாள் ரிவிஷனுக்கும் ஒதுக்கியாச்சு. ஸோ லோக்கல் கவர்மெண்ட், பஞ்சாயத்து ராஜ் சொன்னேன்னா, ஸோ பாலிட்டி நம்மளால் இந்த அளவுக்கு முடிக்க முடியுது. ஸோ அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த கேள்வி எங்கேருந்து வருதோ அதில் முடிக்கும். நம்ம பாலிட்டி முடிக்கணும், இதோட முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் எக்கனாமிக்ஸு, 11th எக்கனாமிக்ஸு, 10th லெசனு, 11th லெசனு. ஓகேவா? ஸோ அப்போ 11th எக்கனாமிக்ஸ் நமக்கு இங்கேயோட முடியும். ஓகே தானே? ஸோ ஏற்கனவே நம்ம 11th எக்கனாமிக்ஸில் 7, 8, 9 இங்கே பார்த்துருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக 10, 11 இங்கே வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் 12th எக்கனாமிக்ஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம். 12th எக்கனாமிக்ஸ் 2வது லெசனு, 5வது லெசனு, 6வது லெசனு, அதுக்கப்புறம் 9, 11 கொடுத்துருப்பேன். ஸோ 11ல் குறிப்பாக அந்த நித்தி ஆயோக் டாப்பிக்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ அதற்காக அதையும் கவர் பண்ணியாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th எக்கனாமிக்ஸ் நம்மளால் முழுமையாக படிக்க முடியலை அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 2, 5 லெசன் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 5 லெசனும் ரொம்ப முக்கியம். அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசனுக்கும் கொடுத்தாச்சு. ஸோ கடைசி நாள் ரிவிஷனோட முடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸுக்கும் போதுமான அளவு 56வது நாள்லேருந்து 70வது நாள் முடிக்கும் ஃபுல் ப்ராக்டிஸ். டெய்லி ஒரு 25 கேள்வி 1 மணி நேரம் ஒதுக்குங்க. ஸோ அப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது 30 நிமிஷத்துக்குள்ளே 25 கேள்வியை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதன் போக நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணதை செக் பண்ணணும்ல, எது தப்பு கரெக்டுன்னு பார்த்துட்டு தப்பாக இருக்கிற கொஷினில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் பார்த்து ரெக்டிஃபை பண்ணி அதை நம்ம நோட்ஸில் போய் எழுதணும் அப்படின்னா அதுலேயும் சேர்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸுக்கெல்லாம் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ ஒரு பேசிக்கான ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ஸோ அப்போ நம்ம ஐவிசி படிக்கிறோம். ஐவிசிக்கு அப்புறம் இந்த புத்திசம், ஜெயினிசம், ஆஜீவிகா, மகாஜனபதாஸ் படிக்கிறோம். அடுத்து குப்தாஸ் படிக்கிறோம். ஸோ இது ஒரு செட்டாக பிரித்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் ஐஎன்எம் யூனிட் 6க்காக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். அதே நேரத்தில் 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே திருப்பி எழுதுகிறேன். ஸோ அப்போ ஐவிசி படிக்கிறோம். அதற்கப்புறம் புத்திசம், ஜெயினிசம் அந்த டாப்பிக்லாம் படிக்கிறோம். அந்த டாபிக் ஆஜீவிகா, மகாஜனபதாஸ் அது படிக்கிறோம். குப்தாஸ் படிக்கிறோம். இது ஒரு செட்டாக நம்ம போட்டு வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஐஎன்எம் யூனிட் 6க்காக நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா 10th இருக்கிற ஹிஸ்ட்ரியும் 12th இருக்கிற ஹிஸ்ட்ரியும் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அங்கேருந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம ஆரம்பித்து ப்ரீஆம்பிள் வர்றோம், சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் வர்றோம். ஸோ அங்கேயே பாட்டு, ஷெடியூலு அதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதற்கடுத்து யூனியனு, ஸ்டேட்டு, யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் வர்றோம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்றோம், டிபிஎஸ்பி வர்றோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வர்றோம். ஸோ அப்படியே வந்து யூனியன் முடிச்சு, ஸ்டேட் முடிச்சு, பஞ்சாயத்து ராஜ் முடிக்க வர்றோம். ஸோ அப்போ அப் டு பஞ்சாயத்து ராஜ் முடிக்கும். ஸோ அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பாலிட்டி டாபிக்ஸ் முடிச்சிடுறோம். ஸோ அதற்கப்புறம் எக்கனாமிக்ஸை பொறுத்த முடிக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறப்ப யூனிட் 5 அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ யூனிட் 5 அப்படிங்கிறத பொறுத்த முடிக்கும் +1 +2 எக்கனாமிக்ஸ். ஸோ +1 எக்கனாமிக்ஸில் சிலபஸில் என்ன இருக்கோ அதை ஃபுல்லாகவே முடிச்சிடுறோம். +2 எக்கனாமிக்ஸில் நமக்கு தேவையான மிக முக்கிய லெசனான ஒரு 5 லெசனை கவர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அடுத்து 5வது ஜாகிரஃபி. ஸோ ஜாகிரஃபியை பொறுத்த அளவில் 10th இருக்கக்கூடிய 7 லெசனை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி முடிக்கிறோம். ஸோ அதற்கடுத்து சயின்ஸுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன டாப்பிக்கு பேசிக் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 8லேருந்து 10 பக்கமாவது எடுத்து வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 டாப்பிக்கையாவது படிச்சுட்டு போங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் யூனிட் 6க்காக, ஸோ யூனிட் 6 அப்படிங்கிறது தமிழில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா பேசிக்காக திருக்குறள் கவர் பண்ண போகிறோம். 6th 10th முடிக்கும் நியூ புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு போக போகிறோம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் 6th to 10th ஓல்டு புக்கு திருக்குறளையும் கவர் பண்ணிட்டு போயிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது போக கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அரை மணி நேரம், அது போக ஸ்கீம்ஸு எது முக்கியமான ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதையும் ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டு போயிடணும். ஸோ அதற்கடுத்து மேக்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த முடிக்கும் ஆப்டிடியூடு, ரீசனிங்கு. ஆப்டிடியூடு எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சாச்சு. ரிவிஷனுக்கு
போதுமான டைம் கொடுத்தாச்சு, ஃபுல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, அதே நேரத்தில் ரீசனுக்கும் ஆப்டிடியூடுக்கு பார்த்து எல்லா வேலையும் பண்ணியாச்சு, எல்லா ஆப்டிடியூட் ரீசனிங் டாபிக்ஸும் உள்ளே கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஐடியாவை உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து 6வது யூனிட் முடிக்கும். அப்போ சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அடுத்து பாலிட்டி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஒரு யூனிட்டாக சேர்த்துட்டாங்க. அப்போ நம்ம பிரித்து படிச்சுக்கிறோம். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. யூனிட் 5 அப்படிங்கிறப்ப எக்கனாமிக்ஸை மேஜராக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. யூனிட் 6 அப்படின்னாலே ஹிஸ்ட்ரியும் நமக்கு தமிழும் தான். ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்ப ஹிஸ்ட்ரியில் என்னென்னலாம் கவர் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் நம்மளால் இங்கே தமிழ்லையும் திருக்குறள் அப்படிங்கிற மேஜர் டாப்பிக்கை டச் பண்ணியாச்சு. ஜாகிரஃபி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 10th இருக்கக்கூடிய அந்த 7 லெசனை டச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு 70 நாளில் நம்மளால் படிச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. 70 நாள் டெய்லி ஒரு 8 மணி நேரம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக ஃபோக்கஸ்டாக நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை படிச்சுட்டு போக முடியும். ஸோ இதில் நீங்கள் வேறு ஏதாவது முன்னாடி படிச்சிருக்கீங்க அதை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி, பேரறிஞர் அண்ணா, ஸோ இந்த மாதிரி தந்தை பெரியார் இவங்களை பற்றியெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் யூனிட் 6 இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். ஸோ செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் முதலிய டாப்பிக்லாம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். நம்ம முடிஞ்ச அளவுக்கு 10th 12th புக்கில், ஸோ 10th புக்கில் நமக்கு பேசிக்காகவே அதெல்லாம் கவர் ஆயிரும். பட் இன்னுமே நான் டீட்டெயில்டாக படிச்சிருக்கேன், என்கிட்ட தனியாக நான் நோட்ஸ் எடுத்து படித்தேன் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். வேறு என்னென்ன வந்து 11th 12th ஜாகிரஃபி புக்கு முக்கியமான டாபிக்ஸ், முக்கியமான ஏரியா, அந்த டிசாஸ்டர் ரிலேட்டட் விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். பாலிட்டியில் அதற்கு பின்பு அப் டு பஞ்சாயத்து ராஜ் முடிக்கும் படிச்சிருக்கோம். அதற்கு பின்பு வரக்கூடிய சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் நான் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அதெல்லாம் படிச்சிருக்கேன்னா அதையும் கவர் பண்ணிக்கலாம். லோக்பால் லோக் ஆயுக்தாலாம் கவர் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களால் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு இங்கே முகல், மராத்தா, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான டாபிக், ஸோ விஜயநகர் பாமனி கிங்டம் இதெல்லாம் நம்மளால் சேர்க்க முடியலை. நீங்கள் அதையெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் எந்த அளவுக்கு சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதேமாதிரி யூனிட் 5 பொறுத்த முடிக்கும் நான் வெளியில் கரண்ட் அஃபேர்ஸை தாண்டி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இந்த எக்கனாமிக்ஸை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தபடியாக நம்ம படிக்கணும். அதற்போக நான் மீதி இருக்கக்கூடிய சிலதுக்கு நான் நோட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா அதையும் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ அதற்கு அடுத்து முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, ஸோ இங்கே நம்ம வேர் டு ஸ்டடி கொடுத்துருக்கோம். பட் நான் வேறு ஏதோ ஒரு சோர்ஸில் நான் படிச்சிருக்கேன் இந்த டாப்பிக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஐவிசி அப்படிங்கிறப்ப நம்ம 6th புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்கோம், 9th புக்கில் இருக்கிறது கொடுத்துருக்கோம், 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது கொடுத்துருக்கோம், 11th எத்திக்ஸில் இருக்கிறது கொடுத்துருக்கோம். பட் நான் வேறு ஏதோ ஒன்று நான் படிச்சிருக்கேன், அந்த மெட்டீரியல் தான் நான் பல தடவை ரிவைஸ் பண்ணி படித்து வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த மெட்டீரியலையே நீங்கள் நம்பி தயவு செய்து அதையே திருப்பி படிச்சுட்டு போங்க. இப்போ போய் திருப்பி நீங்கள் புதுசாக ஸ்கூல் புக்கை டச் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் அதை வந்து படித்து ஏற்கனவே அதில் இருக்கிற பாயிண்ட் தான் இதுலையும் இருக்கும். பட் நீங்கள் இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு வந்து டைம் கன்சியூமாக இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் அதெல்லாம் வேணாம். நான் ஏதோ ஒரு சோர்ஸில் படிச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கே சொல்கிறேன், புத்திசம் ஜெயினிசம்னா நான் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அங்கேயே திருப்பி போய் படிச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் படித்த மெட்டீரியலில் நான் அதெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அங்கே போய் திருப்பி படிச்சுக்கலாம். ஓகே தானே? ஸோ அப்போ நான் வந்து சொல்கிறது சஜஷன்ஸ் தான். பட் நீங்கள் உங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் படித்த மெட்டீரியலை தான் திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? ஸோ புதுசாக திருப்பி போய் ஒன்று டச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தப்பாக போயிடும். ஸோ அதனால் நான் சொல்கிறது இங்கே எல்லாமே சஜஷன் தான், உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். இதெல்லாம் ஒரு 70 நாளில் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 70 நாளில் இதெல்லாம் முடிச்சுட்டு போங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு போனீங்க அப்படின்னா நம்மளால் ஒரு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இந்த ஒரு சம்மரி கொடுக்குறேன்ல, அப்போ இதில் இருக்கிறதெல்லாம் தான் நம்ம மேலே தெளிவாக அந்த ஒரு 70 நாளைக்கு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இந்த அளவுக்கு படிக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு 70 நாள் ஸ்டடி பிளானும் இந்த வீடியோவுமே தவிர, ஸோ இதுதான் நம்ம படிக்கணும், இதுதான் கரெக்டு, அப்போ நீங்கள் போகிறது வந்து தப்பு அப்படின்லாம் நாங்கள் சொல்ல கிடையாது. ஸோ அப்போ இது வந்து ஒரு சஜஷன். ஸோ இப்படியும் போகலாம், இதுவும் ஒரு வழி இருக்குது, இப்படி போனால் நம்மளால் இவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும். 70 நாள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு நல்ல காலகட்டம் தான். இதை நம்ம ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் படிக்க முடியும். அடுத்து வரக்கூடிய குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் இது பெரிதளவில் உபயோகப்படும் அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ இன்னுமே சொல்லப்போனால் நமக்கு லாங்குவேஜ், ஸோ குரூப் 2 பொறுத்த முடிக்கும் தமிழோ இங்கிலீஷோ, ஸோ தமிழ்னு வச்சுக்குவோம், தமிழ் மேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம ஜிஎஸ் இந்த 70 நாளில் படிக்கணும்ல, இந்த ஜிஎஸ்
கூட ரொம்ப கொஞ்சோண்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் குரூப் 2க்குலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் தோன்றுறது என்ன அப்படின்னா ஜிஎஸ்ல நாங்கள் 70 நாள் சொல்லியிருக்கேன்ல, அதை நீங்கள் இந்த 70 நாளில் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே அடுத்து வரக்கூடிய ப்ரிலிம்ஸுக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு இந்த 70 நாள் அவ்வளோ தூரத்துக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த 70 நாளை ஸோ இந்த குரூப் 1 அப்படிங்கிறதுக்கான மட்டும் யோசிக்காமல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்களுக்கும் இது வந்து நான் ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ணுறேன், இது வந்து ஒரு பேஸ்மெண்ட்டை பில்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தோட நம்ம அந்த ஒரு விஷயனோட தான் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.